ஏய் என்னடா இது எங்க பாரு ஏ அப்பா எங்க பாரு அவ்வளவுதான் இன்னைக்கு என்னன்னு தெரியல லக்கு அங்க பாரு அத நிவிய இதெல்லாம் வந்துட்டு நம்ம கட்டையால வெட்ட முடியாது போல இருக்கு இன்னும் நான் சீத்து மீன் பிடிக்க போறோமா இல்ல பாம்பு பிடிக்க போறோமா அதே மாதிரியே இருக்கேடி கூடையை எடுத்து வைக்கும் போதே நான் பார்த்தேன் பெருந்தா மீன் பிடிக்க போறோமா பாம்பு பிடிக்க போறோமான்னு எனக்கே தான் தோணுச்சு. இருந்தாலும் மீனை போட்டு இதுக்குள்ள அடைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்கிறதுனால இதை எடுத்து வச்சிருக்கேன். ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் மீன் பிடிக்க கிளம்பிட்டேங்க. ஆமா, எங்க ஊரு குளத்துல மீன் பிடிக்க போறோம். ஆனா என்ன ஒண்ணு, தூண்டியில 3 பேர் முன்னாடியே எடுத்துட்டு போயிட்டாங்க, குளத்துக்கு போயிட்டாங்க. மட்டி இப்பதான் போயிட்டு இருக்கு, கூட அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு. மாமா மட்டி இப்பதான் பிடிச்சிட்டு வந்தாங்களா, அவங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணி அவங்கள கூட்டிட்டு நாங்க போறோம். முன்னாடி 3 ஆள் போய் குளத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கு, மீன் எல்லாம் இருக்கான்னு பார்த்து வைக்கிறதுக்காக போயிருக்காங்க. அது இல்லாம நிவிய வேற அழைச்சிட்டு போயிருக்காங்களா. ஆமா, அவங்கள ஒரு வழி பண்ணிடுவாங்க. அவனைதான் பார்த்துக்க முடியும், மீனெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அவனை மேய்க்கிறதுக்கே 10 ஆள் வேணும். முன்னாடிலாம் நாங்களாம் வந்து தூண்டி கம்பில் பிடிப்போம். மாமா என்னமோ புதுசாக மட்டியை போட்டு கடலில் பிடிக்கிற மாதிரியே பிடிக்கலான்றாங்க. வாங்க போய் பிடிச்சிட்டு வரோமா இல்லை வெக்ஸாகி வரோமாங்கிறத பார்க்கலாம். இதுவா அந்தாண்ட குளமா வா. இந்த 3 ஆள் வந்துச்சு எங்கடா? அதுதான் ஆளை காணுமே. 3 பேரை போய் முன்னாடி நிற்க சொன்னால் ஆளையும் காணும் தேலையும் காணும். அங்க நிக்குது பாரு, பைக்கு நிக்குது, பைக் அங்க நிறுத்தி கிடக்கு. ஆனா இந்த மாதிரி வெளியில கிளம்புறதுன்னா 2 வாண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் திவி வந்து ஸ்கூல் போயிட்டாங்க இல்லைன்னுச்சிக்கா புதுச்சிட்டு கிடப்பான். அதெல்லாம் வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணுவான். அடுத்த தடவை என்னை கூட்டிட்டு போறீங்க சனி ஞாயிறுல அப்படின்னுவான். அடுத்த தடவை வருவோம் அவனை கூட்டிட்டு. இந்த குளமா சொன்னா? இந்த குளம் இல்லை, அடுத்த குளம். அடுத்த குளம்னா அது இங்க இருக்கு. ஓ அங்க, ஆமா ஆல்ரெடி போட்டுட்டு இருக்காங்க போல. போட்டுட்டு இருக்காங்களா? அப்ப மீன் இருக்குமா? தெரியல, போய் செக் பண்ணி பாப்போம். மண்ணுல எப்படி வந்தான் பைக்ல? அதான் எனக்கும் தெரியல. இங்க பாருங்க, மீனை போட்டு எடுத்துட்டு போலாம்ல. ஆல்ரெடி நிறைய பேர் பிடிக்கிறாங்க சீத்து. எத்தனை பேரை பாரு. ஐயோ அங்க பாருங்க, யாருமே பிடிக்க மாட்டாங்கன்னு நீங்க. நிவி எங்க வந்த? எதுல வந்தேன்னு கேட்கல, எங்க வந்தேன்னு கேட்டேன். பைக்ல வந்த, அது ஓகே. எங்க வந்த? நடக்காத வந்துட்டோம். மீன் பிடிக்க வந்திருக்கோம். என்ன பிடிக்க போறோம்? மீ 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 பிடிக்க போறோம். மீ மீ நான் என்ன தெரியுமா நினைச்சேன், குளம்னா அந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு புடவைய போட்டு இழுத்து இது வேறையா? அப்படிலாம் பிளான் பண்ணிட்டு வந்தா குளத்துல காலை கூட வைக்க முடியாது போல இருக்கு, அவ்வளோ தண்ணி நிக்குது. அப்ப இந்த குளத்துல நீ இறங்க கூட முடியாது, சான்ஸே இல்லை. சரி போய் பாம்பு பிடி, அந்த வேலையை போய் பாரு. ஏன்? ஐயோ ஹே ஹே ஹே, பாத்தியா? அது குளம், ஆழமான குளம். எங்க போறான் பாத்தியா? வா வா. இல்ல ரொம்ப நேரம் என்னை பார்க்கல. இல்ல எங்க போற நீ? எங்க அம்மாவை ரொம்ப நேரமா காணோம், இப்பதான் நான் பார்த்தேன். எங்க அம்மாவை ரொம்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? இங்க இருந்து தூக்கி விட்டேறிய போறோம். எதுக்கு வந்திருக்கோம்? என்னது இது? மாடு. மாடு எப்படி கத்து? மாடு ஆல்ரெடி எவ்வளவு பேர் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. இருக்கிறது கொஞ்சம் டவுட் தான் சீத்தோ. 2 மீன் இருந்தாலும் போதும்டா. இதராவோ அவ்வளவுதான், அப்படியே அவ்வளவுதான் முடிஞ்சு. எல்லாரும் வந்துட்டு நாக்காம்பூச்சில போடுவாங்க, நம்ம மீனை ஏமாத்துறதுக்காக மட்டியை கொத்து போட்டுருக்கோம் ஸ்பெஷலா. என்னடா இது? ஒரு மீன் மாட்டிச்சுடா. கெளுத்தியா? தள்ளி விடு, தண்ணிலே ஓட்டும். ஓடி போரு. சின்ன மீனை வச்சு என்ன பண்றது பாவம். ஓ சின்னோண்டு மீனா? நான் பெருசுன்னு கவர் எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் பெருசு நினைச்சிட்டு. வந்தவனே பெரிய மீன் அப்படின்னு பார்த்தேன். என்னடா அது? வந்தவனே மீன் கிடைச்சதுல அதுவே பெருசு, சின்னதோ பெருசோ. அது பாட்டில் அங்க பாரு, சொறி எப்படி சொறி அப்படியே லைலான உரி உரி விடலாம். இங்க பாரு சீத்து, இங்க பாரு மீன. அங்க பாரு அத நிவிய. ஏய் நிவி, யோப்பா
பெரிய ஏய் இது மாதிரி மீன் இருந்தா போதும்ல சித்துவா. இது போதுமே. எவ்வளவு பெருசா பாரு. பா நான் என்ன சரி சின்ன சின்ன மீன் தானே ஆகுது நம்ம போய் மேலே உட்காருவோம் நிழல் அப்படின்னு போயிட்டேன். பார்த்தா குளத்துல இருந்து பெரிய மீன். சரி சரி இங்க பத்தியா முள்ள பெரிய மீன். பெரிய மீன் முள்ளு பாரு கவரை தாண்டி. இது மாதிரி ஒரு 3-4 மீன் இருந்தா போதும். ஆமா 4 மீன் இருந்தாலே போதும். நம்ம ஒரு சின்ன மீன் பிடிச்சோன்னா வச்சுங்களா அதை விடக்கூடாது. இந்த படத்துலலாம் வில்லனுங்கெல்லாம் அந்த சின்ன பசங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவானுங்களா, அது போய் குடும்பத்தை காப்பாத்திட்டு பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இப்போ அந்த மீனோட நிலைமை. ஏய் என்னடா இது எங்க பாரு. ஏ அப்பா எங்க பாரு. இல்லையா தூரமா போய் போடுங்கன்னு. வாவ் ஆஹா ஆஹா முரட்டுத்தனமா இருக்கு. செத்துற போகுது. என்னடி சித்து பாரு வா இங்க பாருங்க. இங்க பாரு மீன். அவ்வளவுதான் இன்னைக்கு என்னன்னு தெரியல லக்கு. நரி முகத்துலயா குடிக்கிறாள் தான் நரி சொல்லிட்டு வந்தோம். ஆனா மீன் அம்பிடுமா இல்லையான்னு தெரியலன்னு குழம்பிட்டு தான் வந்தோம். குழம்பே வேணாம் கிடைச்சிட்டு. ஆமா நான் இது வரைக்கும் குளத்துலலாம் மீன் பிடிக்க போனதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. போய் மீன் இருந்தால் பிடிப்போம், அப்படி இல்லைன்னா வந்துடுவோம் அப்படிங்கிற இதில் தான் வந்தேன். ஆனால் வந்தோடனே 3 மீன் பயங்கரம் வாங்க. ஆனால் ஒன்று இப்போ 1.5 கிலோ பிடிச்சிருப்போம். கரெக்டாக 1.5 கிலோ இருக்கும் 3 மீனும். ஒரு மீன் மாட்டினா அடுத்து சின்ன மீன் தான் மாட்டுது. சின்ன மீன் மாட்டுது பார்த்தியா. பார்த்து விட்டுட்டான். அப்படிதான் பா. அவ்வளோதான் 4th மீன் பிடிச்சாச்சு. அங்கே ஒரு மாமா ஒரு சின்ன மீன் பிடிச்சிருக்காங்க. வா அவ்வளோதான். இன்னும் ஒரு தடவை மட்டும் போடுவோம். அது மாட்டினா பிடிச்சது காம முடியாது. இதுவே நமக்கு போதும். இதுவே அதிகம் நமக்கு. ஆமாம் ஒரு மீன் கிடைக்காதான்னு பார்த்த இடத்துல இவ்வளோ மீன் இதுவே போதும். அதிக ஆசை வேணாம் போதும். போலாமா? போகலாம். அவ்வளோதான். நம்ம பிடிச்சிட்டு வந்த மீன் எல்லாத்தையும் நம்ம எடுத்து அந்த கூடையில் வச்சு ஐயோ மூடிடுவோம். வந்ததுக்கு ஆனால் வந்து மீன் பிடிச்சாச்சுங்க. ஆமாம் பயங்கரமாக பிடிச்சாச்சு. பிடிச்சாச்சுன்னெலாம் சொல்ல முடியாது, பயங்கரமாக நிறையா பிடிச்சாச்சு. அவ்வளோதாங்க மீன் பிடிச்சிட்டோம். எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். அவ்வளோதான் வந்ததுக்கு மீன் பிடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க எல்லாரும். பைக்கில் அதை கொடுங்க நான் எடுத்து வந்துடுறேன். நீ பைக்கில் போயிடுமா. ஏய் நிவி பாய். அவன் இப்போ மூஞ்சிலாம் என்ன தெரியுமா, எங்கே போய் நம்மளை தூக்கிட்டு வாழோங்கிற பயத்துல இருக்கான். பாத்தியா. ஏய் பைக்கில் போவனா வா. பைக்கில் போவனா வா. இறங்கு வா 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 வா. சரி பாய். பாய். போ போ நல்லா பிடிச்சிக்க. பாய் பாய் சொல்லு அப்பாவுக்கு. இங்கே பாருங்க நம்ம பிடிச்சிட்டு வந்த மீன் எல்லாம் உயிரோட இருக்கு அப்படியே. ஆனால் தவிக்குது பத்தியா. என்னடி இது ஒன்றுத்தையும் எப்பா பயங்கரமான விஷமா இருக்கும் போல இருக்கே. அந்த 2 மீனே முரட்டு மீனா இருக்கு. அவ்வளோதான். இதெல்லாம் வந்துட்டு நம்ம கட்டையெல்லாம் வெட்ட முடியாது போல இருக்கு. இன்னும் ஒரே சிலுப்பு சிலுப்புது. இது சிலேபி மீன் இல்லை, சிலுப்புற மீன். இதாங்க ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் எடுத்துக்கலாமா? ஆஞ்சிட்டு தான் இருக்கணும். கத்தி வெட்டுதா ஷார்ப்பு இருக்கா? நீ வெட்டுறத பார்த்தா எனக்கே சிரிப்பு வருது. பார்க்குற ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்குமோ தெரியல. நல்லா தான் இருக்கும். அத்தை மீன் கழுவிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முடிக்க போகிறாங்க. அதனால நான் மசாலாவை ரெடி பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் அது கூட தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூனு, அது கூட கொஞ்சமாக உப்பு,
அது கூட அரை எலுமிச்சம்பழம், அது கூட தட்டி வச்ச பூண்டு, இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நம்ம பிடிக்கும் போது இவர் கருப்பு கலரில் இருந்தார், இப்போ வெள்ளை கலராக மாற்றி எடுத்துகிட்டு ஆனால் வந்துட்டாங்க. பக்காவாக க்ளீன் பண்ணியிருக்கு சீத்து. ஆமாம், பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஏன்னா நீ எங்கே சாப்பிட மாட்டியோ அதை பார்த்துட்டு அந்த தோல் ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதனாலே சாப்பிட மாட்டான். அதுக்காகவே அத்தை இப்படி வெளியேறுன்னு கழுவிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறாருல, தான் பிள்ளைக்காக இவ்வளோ உரிச்சிக்கு மேய்ஞ்சி ஆஞ்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 1 2 3 4 5. இது அப்படியே பிசைஞ்சிக்கணுமா? அவ்வளோதான் மீனா? அவ்வளோதான் மீன். இந்த 2 குஞ்சு மீன். இந்த மீன் எல்லாம் இந்த மசாலாவுக்காக வெயிட்டிங். ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை கிளறிப்போம். இதை தண்ணி ஊற்றியும் பிசைஞ்சிக்கலாம், இல்லை எண்ணெய் ஊற்றியும் பிசைஞ்சிக்கலாம், நம்ம விருப்பம். மீனில் கட்டு போடணுமா? ஆமாம், போடணும். இப்படி போட்டாலே உள்ள வெள்ளையாக எல்லாத்தையும் உரிச்சாச்சு தானே, நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இன்னொரு கோடு போட்டோன்னா நல்லா மசாலா இதுக்குள்ளே போய் நல்லா மிங்கிள் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், மசாலா வறுத்து அப்படியே குளிப்பாட்ட வேண்டியதான். 10 மாடி மசாலா போதும் போதும். என்னடா மசாலா குளிக்க போதாது? அவ்வளோதான், மசாலா பத்தாமலா போயிட்டு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், மீன் மசாலாவில் ஊறிக்கிட்டு இருக்கு. தோசைக்கல்லை வச்சு வறுத்து எடுக்க வேண்டியதுதான். அப்பா சரியான ஹீட்டு, உடனே ஏறுது. அப்படியே அது மேலே இந்த மீன் அப்படியே வைக்க வேண்டியதான். பத்தியா தீ எப்படி உரைக்குதுன்னு? நீ அதிகமாக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் மிளகாத்தூள். தீ உரைக்குது. ஓஹோ, நீ அப்படி வரியா? அவ்வளோதான், நம்மளுடைய சிலேபி மீன் வறுத்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, பார்க்கறதுக்கே வேறு மாதிரி இருக்குது. வாவ், அப்படியே வாயில் போட்டுக்கணும் போல இருக்குது. பிடிச்சவங்கலாம் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வச்சு கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. நீ தானே அன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருந்த வறுத்த மீன் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. வறுத்த மீன் சாப்பிட்ணும் போல இருக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே. என்ன சொல்கிற? இந்த வாத்து மாதிரி இந்த டைனோசர் மாதிரிலாம் ஊன்னு கத்தக்கூடாது சொல்லிட்டேன். அப்படிலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒரு அந்த மீன் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐயோ, அதனால் ஒரு ஆணியில் போட்டுருவோம். அதுக்காக தான் ஆணியவே எடுத்துருந்தேன். உங்களுக்கு நல்லா இருக்கு. லைட்டாக எனக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கணுமோ? இல்லை, உப்பு சேர்க்கணும் இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன்னா எனக்குமே உங்களுக்காக சாப்பிட்றேங்க. அதனால தான் எலுமிச்சம்பழம், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அரைஞ்சி எடுத்துகிட்டு வந்தேன். நானும் இது சாப்பிட்டதே இல்லை, ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சாப்பிட்றே சீத்து, இப்படி சொன்னேன். எனக்கு போதும். ஏன் உண்மையாகவே நானும் அந்த மீன் சாப்பிட்டது இல்லை. நீ தானே சொன்னேன் உடம்பு நல்லது சீத்து, ஸ்கின்னுக்கெல்லாம் நல்லது சீத்து, சாப்பிடு சீத்து. என்னடி எனக்கு போதும். சிலேபி மீன் சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. அதனால அப்பா சாப்பிட்ருவாங்க. திவிக்கு கொடுத்து வைப்போம் தெரியாமலாம் இல்லை, சொல்லக்கூடாதுன்னு சிலேபி மீன் சொல்லாமல் சாப்பிட சொல்லுவோம். அவனுக்கு சிலேபின்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. மீன் வறுத்து வச்சிருக்கோம், சாப்பிடு, அவ்வளோதான் மேட்ரு, வேற எதுவுமே சொல்லாத. அப்படி சொல்லிடலாம். கெளுத்தி, விரால், இந்த சிலேபி, இந்த 3மே எங்கள் 2 பேருக்குமே செட் ஆகாது. ஆனால் இதெல்லாம் நல்ல மீனுங்க, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால தான் போய் பிடிச்சிட்டு வந்தோம். ஆனால் நானும் ஆசையாக தான் எடுத்து சாப்பிட்டேன். அந்த ஒரு
அது வருது ஏதோ ஒன்று ஆசை ஜிலேபி தின்னுட்டு சாப்பிடு நீ சாப்பிடு தாராளமாக சாப்பிடு. இது இருக்கு பாரு, இதுவும் சாப்பிடு. எடுத்து இந்த பாரு, இங்கே பாரு, பக்காவா இருக்கு. நான் வந்து மாமா கஷ்டப்பட்டு பிடிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய மீன் எடுத்து வச்சுட்டேன், விஜிக்கு ஒரு பெரிய மீன் எடுத்து வச்சுட்டேன். அவங்க எல்லாருக்குமே வலை இலையில எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் அப்படியே மடிச்சு கொண்டு போய் வச்சுட்டேன். ஆமாம், திவிக்கு வந்துட்டு இந்த சின்ன சின்ன மீன்லாம் வருத்தம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எங்க 2 பேருக்கு மட்டும் ஒரே மீன்ல நம்ம சாப்பிடுவோம். நல்லா இருந்தா பார்ப்போம், இல்லைன்னா தள்ளிடுவோம். அதே மாதிரி எனக்கு அந்த டேஸ்ட் செட் ஆகல. அந்த கெளுத்தி, இந்த முள்ளு மீன் ஒன்று இருக்கும் தெரியுங்களா, கெளுத்தி, அதுவுமே நாங்கள் 2 பேரும் சாப்பிட மாட்டோம். எப்படியோ ரொம்ப நாளாக வந்து அத்தை மாமா விஜி இவங்களாம் தான் வந்து சிலேபி மீன் எல்லாருமே பிடிச்சிட்டு போகிறாங்க, வறுத்து சாப்பிட்றாங்க, குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க, விற்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போய் பிடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிடிக்கிறதுக்கு போனோம். ஆனால் எனக்கு என்னன்னா மீன் கிடைக்குங்கிற நம்பிக்கைலாம் இல்லை. நம்ம போட்டு இன்னைக்கு தான் மீன் பிடிச்சிருக்கோம், கடல்லே போயிட்டு மொதல் நாள் பிடிச்சோம், மறுநாள் வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரி தான் ஆக போகுதுன்னு நினைச்சோம். கடல் மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஆனா இந்த மீன் மட்டும் எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ஒத்துக்கல. ஆனா நிறைய பேருக்கு இது பிடிக்கும் தெரியுமா, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்னன்னு எங்களுக்கு வந்து அது செட் ஆகல. சின்ன பிள்ளையில இருந்து சாப்பிடல. ஆனா நான் வந்து இந்த மாதிரி மீன் மட்டும் தான் விரும்பி சாப்பிட மாட்டேன். மத்தபடி இன்னும் வந்துட்டு நாட்டுக்கோழி முட்டையே சின்ன பிள்ளையில இருந்து சாப்பிட்டதே கிடையாதான். இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை நாட்டுக்கோழி முட்டை. இப்பையில இருந்து பழக்கப்படுத்தாததுனால இதெல்லாம் சாப்பிடுறதே கிடையாது. இப்பதான் இந்த கெண்டை மீனே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். குளத்து கெண்டெல்லாம் கிடைக்குது பாத்தீங்களா. ஒரு வாட்டி கூட அத்தை எடுத்து வந்தாங்க இல்லையா ஊர்ல இருந்து, பூங்குளத்துல இருந்தா. இதே சாப்பிடுங்க. சாப்பிடு. பிடிச்சவங்க எதை வேணாலும் விருப்பப்பட்டு சாப்பிடலாம், பிடிக்காதவங்கள கம்பல் பண்ணக்கூடாது. ஸோ நாங்கள் வந்து இது மாதிரி சொல்லிட்டோம், இப்படி சாப்பிடும்போது இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு யாரும் தப்பா நினைச்சிக்க வேணாம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பைட் எடுத்து வைக்கும் போதே ரொம்ப ஏன்னா நான் பார்த்து அதை வறுத்தேன். ஐயோ பார்க்கறதுக்கே எப்படி அழகா இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இதில் எடுத்து வச்சேன். பட் எனக்கு தான் செட் ஆகலை. அதனால யாரும் தப்பா நினச்சிக்க வேணாம். எங்களை அத்தைக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்றாங்க, மற்றவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. பிடிச்சவங்க யாரும் தப்பா நினச்சிக்க வேணாம். ஓகேங்க, இந்த விழாக்கு அவ்வளோதான். அடுத்த விழாவில் பார்க்கலாம். பாய். சாப்பிடுமா. என்னடி என்னடி பாத்து பல்லு உழுவ பாக்குது. செமையா இருக்கு. அதான் அந்த அளவுக்கு நான் மசாலா எல்லாம் போட்டு வேற மாதிரி வறுத்தேன். இதுக்காக தாங்க பத்தியா இல்லையா? ஆமா, உனக்கு பிடிச்சிருக்கா தங்கம்? சூப்பராக்கா. நீ சாப்பிட்றத பார்க்கும்போது எனக்கு வாய் வருது, ஆனா நான் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருந்தது. இல்ல இதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க தெரியுமா அந்த கொடைக்கானல்லாம் மீன் அப்படியே வறுத்து அந்த மாதிரி இருக்கு. வந்தவொடனே வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே வந்து குளிக்கிறார் தலைவர். ஆமாம், எப்பயுமே ஸ்கூல் விட்டு வந்தோடனே உங்கள்கிட்ட தான் நான் சொல்லியிருக்கேனே, எப்பயுமே ஸ்கூல் விட்டு வந்தோடனே தண்ணியை திறந்து விட்டு குளிக்க ஆரம்பிச்சிருவானு. அவனுக்கு என்னமா இருக்கும்னு தெரியல, கிளாஸ் ரூம்ல அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் போல இருக்கு. வந்ததும் குளிச்சிருவான், ட்ரெஸ்ஸை கூட கலத்துல நீ குளிச்சிட்டான். ஓகேங்க, நம்ம காலையில போய் மீனை பிடிச்சிட்டு வந்து மதியம் வறுத்து திவியும் ஸ்கூல் விட்டு வந்து அவனும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுவும் திவியும் அப்பாவும் சாப்பிடணும்னு நினைச்சு சாப்பிட்டாச்சு. ஆமா, திவியும் வந்து சாப்பிடுவானோ அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்ட்ல இருந்துச்சு. ஆனா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல தங்கம்?